தனுசு மொத்தமா முடிய போகுது. என்னங்க மொத்தமா முடிய போகுது? ஆல்ரெடி குரு உங்களுக்கு உச்சமாயிட்டாரு, உங்களுடைய ராசிநாதன். பட் இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு என்னெல்லாம் பண்ண போகுது, அதுதான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஃபோக்கஸ் ஆன்மீகம் சேனலை இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய பேராதரவை எங்களுக்கு கொடுங்க. ஸோ சனியை பொறுத்த வரைக்கும் இந்த 138 நாள் வக்ர பயிற்சியானது உங்கள் வாழ்க்கையில் கரியர் ரிலேட்டடாக என்ன பண்ண போகிறாரு சனி. ஏன்னா நிறைய தனுசு ராசிக்காரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என் பொழப்பே என்னுடைய தொழிலில் தாங்க இருக்குது, என் தொழிலை கை வச்சிடாதீங்க, அடி வயிற்றில் கை வச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் இருப்பீங்க. பட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சனி பகவான் வந்து 138 நாள் ஆனது உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் வீட்டில் தான் இருக்க போறாரு. ஓகேவா? ஸோ இந்த 4ஆம் வீட்டில் அமர்ந்து பின்னோக்கி நகர போறாரு, அதாவது ரெட்ரோகிரேட் ஆக போறாரு. அப்போ அம்மா, வீடு, மனை, வண்டி, வாகனம், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ண போறாரு. ஸோ அம்மா உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ தனுசு எப்பயுமே வந்து ரொம்ப கனெக்டடாக இருக்கக்கூடியது. யார் வீட்டில் ஒரு 10 பேர் இருந்தால் கூட அம்மாவோட தான் ரொம்ப கனெக்டடாக இருப்பீங்க. ஸோ அவங்கக்கிட்ட தான் எல்லா விஷயத்தையுமே போய் ஷேர் பண்ணுவீங்க, ரொம்ப எமோஷ்னலாகவும் அவங்ககிட்ட தான் இருப்பீங்க. ஸோ அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்குது, அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணுற ஒரு டைம் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டமானது ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவானுக்கு குருவோடைய சிறப்பு பார்வையும் கிடைக்குது. அதுவும் எங்கேருந்து கிடைக்குது? குருவோட சிறப்பு பார்வை 8ஆம் வீட்டிலேருந்து குருவோடைய சிறப்பு பார்வை கிடைக்குது. ஸோ ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்க போகுது. அதாவது சனி வந்து ஒரு அசுப கிரகம். அதுவும் இந்த 138 நாள் வக்ர பயிற்சி அப்படின்றது பின்னோக்கி நகர்த்தி என்ன பண்ண போற நீ அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டுட்டு இருப்பாரு. ஸோ ஒரு அசுப கிரகத்துக்கு சுப கிரகத்தோட பார்வை கிடைக்குதுன்றதே பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அப்போ வீடு, மெயின் வீடு. ஸோ வீடெல்லாம் இல்லை, வீடு உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, வீட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு போயிட்டே இருக்குது, வீட்டில் ஏதாவது நாங்கள் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு இடிச்சு நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்க, இல்லை டோர் ஏதாவது மாற்றணும்னு நினைக்கிறீங்க, வீட்டில் ஒரு புதுசாக ஏதாவது ஒரு சோஃபா விஷயம் மாற்றணும்னு நினைக்கிறீங்க, இல்லை புது சோஃபா வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ வீடு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள், மாற்றங்கள் எல்லாமே நடக்கும். ஸோ அடுத்த ஒரு 138 நாள் அப்படின்றது ஸோ ஒர்க் ரிலேட்டடாக விட வீடில் தான் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அடுத்து கரியர் ரிலேட்டடாக எப்படி இருக்க போகுது அப்படின்னா, கரியர் ரிலேட்டடாக எப்படி இருக்க போகுது அப்படின்னா, தனுசை பொறுத்த வரைக்குமே ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்கார் இல்லையா? ஸோ இந்த குருவோட பார்வை வந்து அடுத்த ஒரு 6 மாத காலத்துக்கு உங்களுக்கு சனி மேலே விழும். இதுக்கு இடையில அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டு மோஷனில் உங்களுக்கு கடகராசிலேருந்து சிம்மராசிக்கு மூவ் ஆகுறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது அக்டோபர் மாதம். நான் அந்த டைமில் வீடியோ போடும்போது உங்களுக்கு சொல்கிறேன் என்ன பண்ணணும்னு. பட் இந்த டைமில் அந்த அக்டோபர் வரைக்குமே அந்த குருவோடைய சிறப்பு பார்வை வந்து தொடர்ந்து வந்து உங்களுக்கு வந்து சனி மேலே தான் விழப்போகுது. ஸோ கரியரில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஃபஸ்ட்டு பாயிண்ட், அவர் எந்த வகையிலையும் உங்களுக்கு எடுக்க மாட்டார். அதே மாதிரி உங்களை வந்து ஸ்லோவாக தான் வச்சுருப்பார். ஏன்னா 4ஆம் இடம் அப்படின்றது நமக்கு மனசு, ஓகேங்களா? ஸோ நம்ம மனசு வந்து எப்படி இருக்கும்னா, இந்த காலகட்டத்தில் அவசர முடிவே நீங்கள் எடுக்க மாட்டீங்க. சரி இருப்பா, வீட்டில் யாராவது ஏதாவது சொன்னாலும், ஒய்ஃபே ஏதாவது சொன்னாலும், அம்மாவே ஏதாவது சொன்னாலுமே சரிப்பா பொறுமையாக பார்த்துக்கலாம், அவசரப்பட வேணாம், ஏன் இந்த விஷயத்துக்கு இவ்வளோ அவசரப்படுறீங்க, பார்த்துக்கலாம், பணம் காசு தானே, வேலை தானே, பொறுமையாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மனசில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். அவசரப்பட மாட்டீங்க. இந்த 138 நாளில் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் அவசரப்பட்டு செய்யவே மாட்டீங்க. நிதானமாக பொறுமையாக யோசிச்சு தான் பண்ணுவீங்க. ஏன்னா சனி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய மனசில் இருக்கார், சிந்தனை ஸ்தானத்தில் இருக்கார். உங்களோட இன்னர் பீஸ் 4ஆம் இடம் வீடு, 4ஆம் இடம் தாய், 4ஆம் இடம் வீடு இருக்கக்கூடிய சுகங்கள், இது எல்லாமே தான் வந்து 4ஆம் இடம். ஸோ இத்தனை விஷயங்களே வந்து சனி தொடர்பு கொள்ள போகிறாரு அப்படின்றது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அடுத்து என்ன ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல சனிக்கு வந்து எந்த ஒரு பாவகிரகமும் இல்லாததை நீங்கள் வந்து நோட் பண்ணணும். ஸோ அதனால எந்த ஒரு பாவத்துவமும் அவர் செய்ய மாட்டார், ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு உங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றி இந்த 138 நாளும் ஸ்லோவாக மெருகேற்றி தான் அவங்கள வந்து கூட்டு போகிறேன். சனி வக்ர பயிற்சி எத்தனை நாட்கள் நடக்க போகுது? ஏன்னா நம்ம எல்லாருக்குமே சனி பயிற்சினா என்னன்னு தெரியும். ஆனால் சனி வக்ர பயிற்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 138 நாட்கள் சனி வக்ர பயிற்சி நடத்த போகிறாரு. அதாவது ஜூலை 27 டிசம்பர் 11
அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 மாத காலமானது சனி வக்ர பயிற்சி நடக்க இருக்கு. நிறைய மக்களுக்கு இங்க என்ன தெரியும்னா, சனி பெயர்ச்சியை பத்தி கேள்விப்படுவீங்க. பட் சனி வக்ர பெயர்ச்சினா உண்மையிலே என்ன? இது வருடத்துக்கு 6 மாதங்கள் மட்டுமே நடக்கும். இந்த 6 மாதங்கள் அறிவியல் பூர்வமா சனி எந்த மாதிரி மாற்றங்களை இந்த பூமிக்கு கொடுக்குறாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ரெட்ரோகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெட்ரோகிரேஷன் அப்படின்னா ஒரு கிரகம் வந்து பின்னோக்கி நகர்றது. அது நம்மளுடைய அறிவியல் பூர்வம் பார்த்தா பின்னோக்கி நகராது. பட் பூமியின் நிலையிலிருந்து அந்த கிரகமானது தன்னுடைய சுற்றுவட்ட பாதையிலிருந்து தன்னுடைய வேகத்திலிருந்து குறைச்சு பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு மாற்றமானது, ஒரு நிகழ்வானது ஏற்படுது. இந்த 138 நாட்களும் சனி பகவான் என்ன பண்ண போறாரு? எல்லாருக்குமே, அதாவது நான் சொல்ல போறது வந்து இது வந்து மேஷம் தொட்டு மீனம் வரைக்கும் இந்த 12 ராசிகளுக்குமே சனி என்ன பண்ண போறாருன்னா, அவருடைய கர்ம வினைக்கு ஏத்த மாதிரி, அதாவது அவருடைய பலன்களை கொடுப்பாரு. இப்ப நம்ம மேஷ ராசியில இருந்து நம்ம மீன ராசி நம்ம பாக்குறோம். இப்ப மேஷ ராசி எடுத்த பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து மகரத்தையும் கும்பத்தையுமே வந்து ஆளுமை செலுத்துறாரு. சோ இப்ப மகர கும்ப வீடுகளுக்கு அவர் 10, 11 ஆதிபத்தியத்துக்கு வராரு இல்லைங்களா? சோ அப்ப 10, 11 ஆதிபத்தியத்துக்கு வரும்போது சனி பகவான் அந்த 10, 11ஆம் வீடுகள்ல நம்ம முடிக்கப்படாத கர்மாக்கள்லாம் என்ன இருக்கு, பெண்டிங் கர்மா. ஸோ ஒரு கிரகம் வந்து ரெட்ரோகிரேட் ஆகி பின்னாடி போறதுக்கான காரணம் என்னன்னா, அது முடிக்கப்படாத பெண்டிங் கர்மா என்னவோ அதை திருப்பி எடுத்துட்டு வந்து கொடுப்பார். ஸோ இந்த மாதிரி மேஷம் தொட்டு மீனம் வரைக்கும் 12 ராசிகளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வருடம் வந்து நடக்குது. பட் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், ஒவ்வொரு 2.5 வருடமும் ஒரு வாட்டி வந்து சனியோட பெயர்ச்சிகளை வந்து முக்கியத்துவம் கொடுக்குறமே தவிர, அந்த வக்ர பெயர்ச்சி காலமானது ஒரு சில மாற்றங்களை வந்து மனிதர்களுக்கும் தாண்டி பூமிக்கே நிறைய விஷயம் எடுத்துட்டு வரோங்க. நீங்க வந்து இந்த வக்ர பயிற்சி காலத்தை உன்னிப்பா கவனிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும், நிறைய எக்கனாமிக்ல ஒரு பொருளாதாரத்துல நிறைய சேஞ்சஸ் வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. மணி வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃப்ளக்சுவேட்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ பொருளாதார ரீதியாகவும் சரி, சம்டைம்ஸ் வந்து இந்த வக்ர பயிற்சி ஆகும்போது, சனி வக்ர பயிற்சி ஆகும்போது சனியோடையும் செவ்வாயோட இணைவுல இருக்கும்போது சில நேரங்கள்ல போர் வெடிக்கிறது, அரசாங்கத்தோட மக்கள் சண்டை போடுறது, அது மட்டும் இல்லாம பூகம்பம், நிலநடுக்கம், இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த சனியும் செவ்வாயோட இணைவுல தான் அது வந்து நடக்கும். அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த வக்ர காலங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குது. ஸோ இந்த வக்ர பயிற்சி ஒவ்வொரு ஆண்டும் வரும்போது நான் மேஷம் தொட்டு மீனம் வரைக்கும் இருக்கவங்களுக்கு நான் என்ன ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்னா, கவனமா அந்த 6 மாத காலங்கள்ல நம்ம வந்து கடக்கணும். ஏன்னா இந்த 6 மாத காலங்கள்ல நம்மளுடைய சுய ஜாதகத்துல சனி பகவானோட நிலையை பொறுத்து நம்மளுக்கு பலன்கள் வந்து மாறுபடும். ஒருவேளை நம்மளுடைய சுய ஜாதகத்திலே சனி வக்ரமா இருக்காரு ஒருவேளை வச்சுக்கோங்க. இங்க வந்து நம்ம ராசி அடிப்படையில பேசல, லக்னம் அடிப்படையில பேசல, எந்த விஷயத்தையும் அடிப்படையில் இங்க பேசல. ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்திலே சனி வக்ர நிலை அடையும் போது அப்ப நீங்க அது எந்த பாவத்துல இருக்காரு, அதை நீங்க வந்து லக்ன பாவத்துல இருந்து எந்த பாவத்துல இருந்து அவர் வக்ர நிலை அடைகிறாரு அப்படின்றத நீங்க வந்து உன்னிப்பா கவனிக்கணும். ஸோ அந்த 6 மாத காலமானது சனி என்ன பண்றாரு, உங்களை எந்தெந்த விஷயங்களை நோக்கி பின்னோக்கி நகர்த்துறாரு அதை பாருங்க. ஒருவேளை 4ஆம் பாவத்துல அவர் வக்ரம் அடைகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வீடு, பூர்வீகம், தாய் சம்பந்தமான விஷயங்கள், தாயோட ஆரோக்கியம், அப்புறம் வீட்டுல குழந்தைங்களோட நலன்கள், ப்ராப்பர்ட்டி வாங்குறது, சேல் பண்றது, லேண்ட் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுக்குறாரா, இல்ல இந்த மாதிரி விஷயங்கள் தடைப்பட்டு நிக்குதா, நம்மளால வாங்க முடியாம போதா, இல்ல ஒருவேளை 7ஆம் பாவத்துல சனி வந்து வக்ரம் மாறாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 7ஆம் பாவம் அப்படின்றது வந்து திருமண ஸ்தானத்துல வருது. அப்ப சனி அந்த வீட்டுல வந்து நமக்கு சுய ஜாதகத்திலே வக்ரமா இருக்காரு அப்படின்னா லேட்டா மேரேஜ் நடக்கிறது, இல்ல மேரேஜே நடக்காம போறது. இது நான் சொல்றது ராசி லக்ன அடிப்படையில சொல்லல. ஒருவேளை உங்க எந்த லக்னமா வேணா இருக்கட்டும், 12 லக்னங்கள் 12 ராசிகள்ல எது வேணா இருக்கட்டும், அதுல சனி வந்து 7ஆம் பாவத்துல இருக்கும்போது லேட் மேரேஜ், இல்லைன்னா சனி வந்து திருமணத்தையே நடக்க விடாம பண்றது, இந்த வக்ரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே உன்னிப்பா நம்ம வந்து ஜாதக ரீதியா நம்ம கணிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஜோதிடம் பார்க்குறோம், எல்லாமே பண்றோம், பரிகாரங்கள் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க, நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் கேட்குறாங்க. ஆனா இந்த வக்ர பயிற்சி காலங்கள்ல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம தவற விடுறோம். அது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கும்போது தான் அது எதுக்காக நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்றத நீங்க வந்து புரிஞ்சுக்க முடியும்.
ஸோ இதுதாங்க வக்ர பயிற்சி அப்படின்றது. உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மற்ற வீடியோஸை பற்றி நீங்கள் பார்க்கணும், இல்லை மற்ற ராசிகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணுங்கள். யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க, இல்லை அவங்க வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான ஒரு மாற்றமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.